ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இன்றைக்கி செடிகளுக்கெல்லாம் கடுகு புண்ணாக்கு நேற்று கொடுத்தேன். ஸோ அதை எப்படி கொடுக்கணும், இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸை எந்தெந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது மஸ்டர்ட் கேக் லிக்விட் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கடுகு புண்ணாக்கு இல்லைன்னா கூட கடலை புண்ணாக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும்னு அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ஆயில் கேக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 4 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும் இதை. ஸோ இதில் நம்ம பூச்செடிகளுக்கு கொடுக்கும்போது டிஏபி கொடுப்போம். நம்ம டிஏபி ஒரு 200 கிராம் கடுகு புண்ணாக்கு, ஒரு 20 கிராமு ஒரு 2 நாள் கழித்து டிஏபி இதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபெர்டிலைசர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், 200 கிராமுக்கு ஒரு 20 கிராம் டிஏபி எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட்டு நம்ம பூச்செடிகளுக்கு மட்டும்தான், காய்கறி செடி கிடையாது, வேறு எந்த செடிகளுக்கும் கிடையாது. ஸோ நம்ம பூ நல்லா பூக்கணும் அப்படின்னா இதோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ ஒரு 4 நாள் 2 நாள் கழித்து இதை போட்டுட்டு இன்னொரு 2 நாள் புளிக்க வச்சிங்கன்னா மொத்தம் 4 நாள் உங்களுக்கு இந்த இது நல்லா ஆற்றிட்டு டெய்லி ஒரு தடவை லேசாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸ்மெல் வராது. நல்லா புளிச்சதுக்கப்புறம் 4 நாள் கழித்து இந்த செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ செம்பருத்தி பூச்சி பாருங்கள், 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு 20 லிட்டரு இல்லைனா ஒரு 25 லிட்டர் கூட நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணிடணும். டைல்யூட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது நல்லா எஃபெக்டிவ் இருக்கும். இதோட என்பிகே ரேஷியோ அப்படின்னா இதில் 3% நைட்ரஜன் இருக்குது, 2% பாஸ்பரஸ் இருக்குது, 1% பொட்டாஷியம் இருக்குது. இதில் கடுகு புண்ணாக்கில் இதோட என்பிகே ரேஷியோ இது தான். நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸும் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. செடிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் டிஏபி கொடுக்காம வேப்பம் புண்ணாக்கு கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் காய்கறி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். அதில் எந்த கசடும் இருக்கக்கூடாது. ஃபங்கஸ் வர்றதுக்கு மெயின் இஷ்யூவே நீங்கள் அப்படியே கொடுக்கறது தான். ஸோ தண்ணியை நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டிங்கன்னா அந்த கீழே அந்த எல்லாமே கசடெல்லாம் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் மேலாப்பில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும்போது அப்பயும் 1-2 கசடு வருது. ஸோ இதை நான் கொக்கோபிட் மீடியாவுக்கு கொடுக்க மாட்டேன். கொக்கோபிட் மீடியாவுக்கு கொடுக்கக்கூடாது. சாயில் மீடியாவுக்கு கொடுக்கலாம், சிண்டருக்கு கொடுக்கலாம். சிண்டரில் இருக்க செடிகள் பெரிய செடிகளுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவு. ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு போய் நான் என்னோடய சிண்டர் மீடியா, சாயில் மீடியா, அதே மாதிரி இப்போ செம்பருத்தி பூ, மல்லிகைப்பூ, அதே மாதிரி முல்லைப்பூ, எந்தெந்த பூச்செடி இருக்கோ உங்கள்கிட்ட எல்லா பூச்செடிகளுக்கும் நீங்கள் செடிகளுக்கு காலையில் நேரம் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 15 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் கொடுக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ் இருக்கும். அதுவும் இந்த குளிர் காலத்தில் இது வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடாது. இது குளிர் காலத்தில் இந்த கடுகு புண்ணாக்கு வெயில் காலத்தில் நீங்கள் கொடுக்கும்போது இது ஹீட்டு, குளிர் காலத்தில் தான் இதெல்லாமே கொடுப்பாங்க. பாருங்கள், இது எல்லா செடிகளுக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ பச்சையாக கடுகு அரைச்சி கொடுக்கலாமனா அப்படியெல்லாம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் பச்சையாக கடுகு சில பேர் பார்க்குறேன் அரைச்சி அப்படியே கொடுத்தேன் வச்சேங்கிறீங்க, அதெல்லாம் ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும். நம்ம அந்த கடுகு புண்ணாக்கு அதாவது ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு வர சக்கை அந்த புண்ணாக்கு அதை தான் நம்ம ஊற வச்சு நல்லா ஃபர்மெண்ட்டை நொதிக்க வச்சு செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போது பாருங்கள், இது எல்லா செம்பருத்தி செடி எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க, செம்பருத்தி செடியெல்லாம் இலையெல்லாம் நொறுங்குது, அந்த மாதிரி முல்லைப்பூ செடி ஸோ நல்ல ஒரு சத்து இல்லைன்னு அர்த்தம். செடிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு சத்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடிகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது, ஆரோக்கியமாக வளரும்ப்பா. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் எல்லா ரோஸ் செடிக்கும், அதாவது செடி பெரிய செடியாக இருக்கணும், 3 மாதத்துக்கு அப்புறம் உள்ள ரோஸ் செடியெல்லாம் ஆன்லைன் ரோஸஸ் கொடுத்துடாதீங்க. செடி பெரிய செடியாக இருக்கணும். நல்லா பெரிய செடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், பூ இதெல்லாம் ரீசெண்டாக நிறைய ரீபோர்ட் பண்ண வீடியோஸ் காமிச்சிருப்பேன். பழைய செடி என்கிட்ட இருந்ததா ரூட்டை கூட கட் பண்ணிவிட்டு நான் வச்சேன், நல்லா பூ பூக்குது. ஸோ உங்கள் பூச்செடி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கி கடுகு புண்ணாக்கு பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னொரு நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் எஸ்எஸ்பியை பற்றி கேட்டிருந்தீங்க, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். போன மாதம் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போடலை.
அதை பற்றி இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்கலாம். அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். எஸ்எஸ்பினா என்ன, அது எதுக்காக கொடுக்குறோம், நம்ம வந்து எந்த இடத்துல அந்த எஸ்எஸ்பியை கொடுத்துருக்கோம், எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இதெல்லாமே நான் உமியில் வச்சுருக்கேன். உமியில் வச்சா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ரோஸ் செடிகளுக்கு. அதே மாதிரி நீங்கள் மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் வெயிட்லெஸ். கொக்கோபீட்டை விட உமி கொடுத்தீங்கன்னா உமி மக்க மக்க உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். செடிகளை ஃபுல்லாகவே நம்ம ப்ரூன் பண்ணணும். கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த மொட்டு இதெல்லாம் எனக்கு பூத்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நான் ப்ரூனிங் பண்ணுவேன். ப்ரூனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புதுசாக தளிர் வரும். தளிரில் நிறைய மொட்டு வைக்கும். பூத்த செடி அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூவே பூக்காது உங்களுக்கு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஹார்ட் ப்ரூனிங் நம்ம பண்ணணும். ஸோ எஸ்எஸ்பினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் எஸ்எஸ்பி. இது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரோஸ் ஃபுட்டு தயாரிக்கும் போது இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ விவசாய நிலத்தில் இதை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பாஸ்பரஸு, சல்ஃபரு, கால்சியம் 3 இருக்குது. ஸோ பாஸ்பரஸ் 16% இருக்குது, சல்ஃபர் 12% இருக்குது, கால்சியம் 20% இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சிக்கு, வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்களுக்கு பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ரோஸ் ஃபுட்டில் இதை மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பூ வந்து நல்லா பூக்கிறதுக்கும் நல்லா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் இதில் கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் வந்து இந்த ஸ்டெம்ஸை கனம் ஆக்குறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கால்சியம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மொட்டும் பெருசு பெருசாக வரணும். அந்த பூவோட சைஸை நல்லா பெருசாக வர்றதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால்சியம் இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் செடிகளுக்கு. எந்த நோய் தாக்காமல் ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ சல்ஃபர் வந்து இதில் அந்த பூவோட ஸ்மெல்லுக்கு, ஃப்ராக்ரன்ஸுக்கு சல்ஃபர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அந்த ஆல்ரெடி அந்த பூ மணமான பூவாக இருந்தால் நல்லா அந்த பூ வந்து ஃப்ராக்ரன்ஸ் வர்றதுக்கு சல்ஃபர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3ம் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டில் கலந்துருக்கு. ஸோ நம்ம வந்து ரோஸ் ஃபுட்டில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் 150 கிராம் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ரோஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். இதில் எவ்வளோ எல்லோரும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வந்து ரோஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே மெயினாக ரோஸ் ஃபுட்டில் என்ன இருக்குன்னா எப்சம் சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தான் இருக்கும், எஸ்எஸ்பி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது செடி ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது ஆர்கானிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ராக் ஃபாஸ்பேட் இருக்குது இல்லையா, ராக் ஃபாஸ்பேட் வந்து ஆர்கானிக்கு. அதை வந்து இதை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணி அவங்க பாடம் பண்ணுவாங்க செடி ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு. ஸோ ராக் ஃபாஸ்பேட், போன் மீல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர். அதெல்லாம் ஆர்கானிக்கு, மெதுவாக தான் செடி எடுத்துக்கும். ஸோ இது சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு அவங்க பாடம் பண்ணியிருப்பாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி பாடம் பண்ணனால ஈஸியாக செடி எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து இன்ஆர்கானிக் தான், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நேற்று அவர் கேட்டார், எஸ்எஸ்பியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. செடிகளுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு கேட்டிருந்தாரு. ஸோ நாங்கள் எஸ்எஸ்பியை பற்றி இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ரோஸ் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம். ஸோ ரோஸ் ஃபுட் மிக்ஸ் பண்ண தெரியாதவங்க, ஒருவேளை நான் பண்ணலை, சும்மா எஸ்எஸ்பி என்கிட்ட இருக்குது, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் செடிகளுக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து செடி க்ரோத் ஆகும். இது ரொம்ப சீப்பு. சாதாரண அக்ரிகல்ச்சர் ஷாப்பில் 150 அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு ஒரு கிலோவே கிடைக்கும். ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் தான், ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி கிடையாதுப்பா. நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் செடிகளுக்கு தாராளமாக. ஸோ இப்படியெல்லாம் நம்ம கொடுத்து மெயின்டைன் பண்ணும்போது செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்னொன்று ஃபங்கிசைடை பற்றி கூட கேட்டிருந்தீங்க. நான் காலையில் ஸ்ப்ரே பண்ணட்டுமான்னு, அதை கூட நான் சொல்லிட்டேன். காலையில் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வெயில் பட்டுருச்சு அப்படின்னா அதோட யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ஃபங்கிசைட்ஸ் எல்லாமே ஈவினிங் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ நைட்டெல்லாம் வந்து அது செடியில் தேங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் பண்ணும். உங்கள் செடிகளுக்கு ஏதாவது ஃபங்கஸ் இருந்தால் அதை அழிச்சிரும். ஸோ வெயில் பட்டுருச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபங்கிசைடு எல்லாமே சாயங்காலம் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா,
ஷெட்யூலர்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க, என்னென்ன கொடுக்குறீங்க எல்லாமே டீட்டெயில்டாக கேட்டிருக்கீங்க. ஸோ நிறையா வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் எப்படியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ மெயினாக நான் இந்த கொக்கோபீட்டுக்கும் சிண்டருக்கு என்பிகே தான் கொடுத்து வளர்க்குறேன். ஸோ ஆர்கானிக்காக உங்களுக்கு வேணும்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன்ப்பா. நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்து வளர்க்கலாம். ஸோ ஆர்கானிக்காக கொடுத்து வளர்க்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் தான். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா செடி நிறையா பூக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்க ஆர்கானிக்காக கொடுத்தும் வளர்க்கலாம் நீங்கள். ஸோ டெய்லி ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிரும்ப்பா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து மேம் எனக்கு கொய்யா செடியில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு காலையில் தான் கேட்டீங்க. ஸோ எனக்கு பாருங்கள், இது ஒரு கொய்யா செடி. இது தாய்வான் கொய்யா தான், ரெட் கலரு. இதில் எந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எனக்கு கிடையாது. ஸோ பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ் போகக்கூடாது. சூடோமோனஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ டீட்டெயில்டாக சூடோமோனஸை பற்றி நாளைக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேன், டைமும் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நாளைக்கு டீட்டெயில்டாக சூடோமோனஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட யூசேஜை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம்ப்பா. நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம், அது ஒரு ஆர்கானிக் தான். உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் டிசீஸ் எல்லாம் நீங்கள் பழச்செடிகளில் வர்றதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இதை வந்து நீங்கள் கெமிக்கலெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள் உள்ள செடிகளுக்கு கெமிக்கலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. மெயினாக ட்ரைகோடர்மா விரிடி வந்து வேருக்கு உள்ள ஃபங்கஸை கரெக்ட் பண்ணும். இந்த சூடோமோனஸ் எல்லாமே இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அது சீப் தான், உங்களுக்கு லோக்கல் அக்ரி ஷாப்ஸில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஃபுல் டீட்டெயில்டாக. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு 2 கிராம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் செடிகளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இதுதான்ப்பா சூடோமோனஸை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.